ஹாய். வாங்க. நான் எங்கள் ஊரில் இந்த வீட்டில் தாங்க நான் வளர்ந்தேன் சின்ன பிள்ளையில. அந்த வீடை பார்க்கலாமா? அங்கே 2 அத்தை இருப்பாங்க. அவங்க தான் என்னை வந்து வளர்த்தாங்க. அந்த மூலையில் இருக்கிறது வந்து கடைங்க. கடை வந்து தாத்தா வச்சுருந்தாரு. ஆனால் இப்போலாம் வச்சில்ல. அதையும் சேர்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. உள்ளே அப்படியே போனோம்னா 2 கதவு இருக்குமா, அப்படி போனால் அங்கே அந்த வீட்டு வாசனை வந்து படுத்துருக்காங்க. அவங்க தாங்க எங்கள் அம்மாவுக்கு ரிலேட்டிவ் அவங்க. எங்கள் அம்மாவை கடைசி நேரத்தில் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போதைக்கு எங்கள் வீட்டை வந்து க்ளீன் பண்ணி வைக்கிறதும் அவங்க தான். அவங்ககிட்ட தான் சொல்லியிருக்கோம். லைட் போடுறேன் அவங்ககிட்ட சொல்லிட்டு அவங்க படுத்திருந்தாங்களா, சரின்னு சொல்லிட்டு லைட்லாம் போட்டுட்டு பார்த்தேன். அந்த பாருங்க, இது வந்து கடைக்கு போகிற பாதை. இது வீட்டுக்குள்ளேருந்து கடைக்கு போகிற பாதை. என்னென்னமோ வச்சுருக்காங்க. இந்த வீட்டு பாப்பா வந்து விஜய் ரசிகைங்க. அவள் வந்து 10th வந்து விஜய் சார்கிட்ட போயிட்டு இது வாங்கியிருந்தா, ப்ரைஸ் வாங்கியிருந்தா. இந்த டிஸ்ட்ரிக்டில், நாகை டிஸ்ட்ரிக்டில். அங்கே பாருங்கள், உள்ளே போனோன்னா ஹாலு, பாய் தூக்கு வச்சுருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்லேயும் இப்படி தானே இருக்கும் பாய் தூக்கு, அதேமாதிரி இவங்க வீட்லேயும் பாய் தூக்கு பாருங்கள். இந்த இடத்துல ஊஞ்சல் இருக்குங்க. இந்த நேரம் இந்த அத்தை வந்து இறந்துட்டாங்க. இந்த அத்தையும் இன்னொரு அத்தை இருப்பாங்க. 2 தங்கச்சி, அவங்க அக்கா தங்கச்சி. அவங்க தாங்க சின்ன பிள்ளையில இங்கே தாங்க இருப்பேனா. அவங்களோட சாமி ரூம் இது, பூஜை ரூம் இது. இது வந்து அந்த பாப்பா ஒன்று, குட்டி பாப்பா ஒன்று இறந்து போயிட்டு சின்ன வயசில். அங்கே பாருங்கள், அது வந்து ஊஞ்சல் பார்த்திங்களா, ஊஞ்சலோட இதை கட்டி வச்சுருக்காங்க. அங்கே ஊஞ்சல் உட்காரோம்ல, அந்த பலகையை வந்து கட்டி வச்சுருக்காங்க. நாங்கள் சின்ன பிள்ளைலேருந்து தாங்க ஊஞ்சலில் விளையாடுவோம். சூப்பராக இருக்கும். அங்கே இருந்து அது லாஸ்ட் வரைக்கும் போடுவோங்க. சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இது இவங்கெல்லாம் வந்து முன்ன பிடிச்சி இது தான் வச்சுருக்காங்க. விறகு அடுப்பு தான் வச்சுருந்தாங்க. இப்போ தான் வந்து பாப்பா கொஞ்சம் பெரிய பிள்ளையா போன பிறகு தான் கேஸ் அடுப்பு வச்சுருந்தாங்க. ஆனால் 2மே யூஸ் பண்ணுவாங்க. இப்போயும் 2மே யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் பாருங்களேன், அந்த காலத்துலேருந்தே உள்ளதுங்க. கதவெல்லாம் 3 தான் திறப்பாங்கள்ல, 3 தான் லாக் ஆகிருக்கும். அது மாதிரி அவங்க திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள், மேலே ஒரு தட்டை. அப்படி நான் சின்ன பிள்ளையில இருந்த மாதிரியே தாங்க இப்போ இருக்குது. மேலே எல்லாம் அதே மாரி தான் இருக்கும். ஒரு கட்டை இருக்கும், அதில் பாத்திரம்லாம் அடக்கியிருப்பாங்க. பக்கத்தில் சின்ன முத்தம், கை கழுவுறதுக்கு அப்புறம் கொள்றதுக்கு அங்கே சின்ன முத்தம் வச்சுருக்காங்க. இது பாருங்க, இதெல்லாம் நான்வெஜ் பாத்திரம் போல். இது பாருங்க, அடுப்புலேயும் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அடுப்பு காஃபி போடுறது இது மட்டும் தான் அதை வச்சுப்பாங்க. மற்றபடி சாதம் இதெல்லாம் இதில் தான் வைப்பாங்க. அதே ஒரு மாடம் இருக்கா, இதிலலாம் சின்ன பிள்ளைல விளையாடி இருக்கிறவங்க ஞாபகம் இருக்குங்க. இதில் போய் உட்காந்துக்குவோம், எல்லாம் ஞாபகம் இருக்குது. நான் எங்கள் மாமா பொண்ணு எல்லாம் அம்மி வச்சுருக்காங்களா, நிற்கிறாங்க. இறஞ்சி ஒரு 10,000 இருந்துச்சு, அதெல்லாம் இப்போ எடுத்துட்டாங்க. இப்போல்லாம் நேராக போனால் அங்கே கிரைண்டர் பாருங்கள், இந்த கிரைண்டர் தாங்க அவங்களாம் வச்சுருக்காங்க. ஸ்க்ரீன் வந்து எங்கள் வீட்டில் உள்ள மாரியே இருக்குது பாருங்கள். ஸ்க்ரீனு திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறது, இப்போ துணியெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு. இப்படியே கொல்லைக்கு வந்துட்டோம். அப்படியே அவ்வளோதான் கொல்லைலாம் இப்போ இறக்கியிருக்காங்க. இவங்க நுங்கு வாங்கி வச்சு போட்டு வச்சுருந்தாங்க. நுங்கு வெட்டு வந்து வச்சுருந்தாங்க. சரி, அதை தான் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பாருங்கள், அந்த சைடில் வந்து மழை காலத்துக்கு தேவையான விறகெல்லாம் அப்போலேருந்தே இப்படி தாங்க ஃபுல்லாக அதை சேகரித்து வச்சுருப்பாங்க. மழை காலத்துக்கெலாம் வேணும் இல்லை, நனைஞ்சிடும்னு சொல்லிட்டு. இந்த பாருங்கள், இதெல்லாம் கீற்று கொட்டாயாக இருந்துச்சு, இப்போ வந்து ஷெட்டு போட்டிருக்காங்க. இப்படி போனால் பாத்ரூம். அங்கே பாருங்கள், அது நிறைய மரம். இந்த ஒரு பெரிய மதில் இருந்தது, அதெல்லாம் இடிஞ்சிட்டு. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்பெல்லாம் மதில் ஃபுல்லாக மதில் இருக்கும். அது பெரிய மதிலாக இருக்கும், அதெல்லாம் இடிஞ்சிட்டுங்க. ஆனால் நிறைய செடி தான் நிறைய வச்சுருக்காங்க. அங்கே பாருங்கள், உள்ளே வந்து இங்கே ஒரு லெட்டின் கட்டியிருக்காங்க. இதெல்லாம் இப்போ கட்டியிருக்காங்க. பாருங்க, உள்ளே போயிட்டு நெல்லிக்காய் மரம்லாம் இருந்துச்சு. வாழைக்கன்று வந்து அவங்க வந்து வேதாரண்யம், இந்த மரம் வந்து வேதாரண்யம் அவங்க வீட்டில் இருக்கும். வேதாரண்யத்தில் நிறைய வாழைத்தோப்புலாம் இருக்குமா, அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து தென்னந்தோப்பும் அவங்க அங்கே இருக்கும். வேதாரண்யத்தில் நிறைய தென்னை மரம், தென்னங்கன்று எல்லாம் வச்சுருக்காங்க. அதனால தான் இதெல்லாம் வந்து வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அங்கே கிராமத்தில் நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கும்ல. இவங்களையும் நிறைய ஆடு மாடெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ ஒன்றும் வச்சிடல. மாடெல்லாம் வந்து பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு சுத்தம் விட்டாங்க மாட்டெல்லாம். ஆடு மட்டும் ஒன்று வச்சுருக்காங்க. இங்கே ஃபுல்லாக வேலி கட்டி வச்சுருக்காங்க. இந்த பக்கம் குளங்க, இது ரெட்டை குளம்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் குளம், அதை வந்து போர் போட்டு தண்ணி இறச்சி இது பாருங்க, இந்த செடியெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். தென்னங்கன்றுலாம் வச்சு ஏதோ முளைச்சி வந்துட்டுருக்கு. முக்கால்வாசி வந்திருக்கு இப்போ தான். இங்கே பாருங்க, சூப்பராக நல்லா பசுமையாக இருந்ததுங்க. மழை பெஞ்சிட்டே இருந்ததா, அதனால் நல்லா பசுமையாக இருக்குது. இல்லைன்னா கூட மே மாதத்துலாம் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், காஞ்சி போய் தான் இருக்கும். ஆனால் இப்போ மழை பெஞ்சிட்டே இருந்தது. நாங்கள் வர்றதுக்கு ஒரு வாரத்துக்கு மழையாக தான் இருந்துச்சான். இப்போ தான் பாருங்கள், சூப்பராக நல்லா பசுமையாக இருக்குது பாருங்கள். நிறைய டிசைனாக வாழையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. வாழை வெரைட்டிஸ் நிறைய போட்டிருந்தாங்க. எப்படி இருந்தால் இதெல்லாம் வந்து கீழே விழுந்துருச்சுங்க. நேராக இருந்தது விழுந்துருச்சு இப்போது. அதெல்லாம் உள்ளே வந்துட்டு அப்புறம் நொங்கு வெட்டி கொடுத்தாங்க. சரி, நொங்கு சாப்பிட்டுட்டு இந்த 3 நொங்கையும் நான் சாப்பிட்டுட்டு
பாக்கி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சுங்க. இதோட வில்லேஜ் சீரிஸ் முடிஞ்சுட்டு வில்லேஜ் சீரிஸ் மாரி போட்டுட்டு இருந்தேன் நான் ஒவ்வொன்றா. அவ்வளோதான் இதோட வீடியோ வில்லேஜ்லேருந்து எடுத்த வீடியோ முடிஞ்சுட்டுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கங்க. அது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.